விழுப்புரம் மாணவிகள் உயிரிழப்பு விவகாரத்தில் தேடப்பட்டு வந்த கல்லூரியின் தாளாளர் தாம்பரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். விழுப்புரத்தில் கல்லூரி மாணவிகள் 3 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் கல்லூரி முதல்வர் கலாநிதி மற்றும் தாளாளர் மகன் ஸ்வாகர் வர்மா ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே இந்த விவகாரத்தில் 2 தினங்களாக தேடப்பட்டு வந்த கல்லூரியின் தாளாளர் வாசுகி தாம்பரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். இதனிடையே மாணவிகள் உயிரிழந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள கல்லூரி முதல்வர் கலாநிதி மற்றும் தாளாளரின் மகன் ஸ்வாகர் வர்மா ஆகியோரை 15 நாள் காவலில் வைக்க கள்ளக்குறிச்சி நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இவர்கள் இருவரும் வரும் பிப்ரவரி 8ஆம் தேதி வரை கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்படுவார்கள். இதனிடையே 3 மாணவிகளின் மரணம் தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரியும் சென்னையில் சிறப்பு மருத்துவர்கள் குழுவை கொண்டு உடற்கூறு ஆய்வு நடத்த வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாணவி மோனிஷாவின் தந்தை தமிழ்ச்செல்வன் மனு தாக்கல் செய்துள்ளார். அவசர வழக்காக கருதி இந்த மனு மீது இன்னும் சற்று நேரத்தில் விசாரணை நடைபெறுகிறது. 3 பொண்ணு ஒரே மாதிரி கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் கிடையாது. இப்போ என்னுடைய மைண்ட் ஒரு மாதிரி இருக்கலாம், உங்களுடைய மைண்ட் இருக்கலாம், இவருடைய மைண்ட் ஒரு மாதிரி இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நான் சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லும் போது இவர் தடுக்கலாம், நீங்க தடுக்கலாம். 3 பேருமே ஒரே டைம்ல சூசைட் பண்ணிக்கிறாங்கிறது சாத்தியக்கூறுகளே கிடையாது. கண்டிப்பா கொலை தான் செஞ்சிருக்காங்க. ஏன்னா இங்க அடிச்சிருக்காங்க, மண்டையில் அடிச்சிருக்காங்க. இத்தனையும் போலீஸ் தரப்புலையும் மாவட்ட கலெக்டர் தரப்புலையும் முற்றிலும் மறைக்கப்பட்டு கொலையை தற்கொலையா ஜோடிக்கப்பட்டிருக்காங்க.